மணி வேலூர் தான். சரியா? அனைவருக்கும் வணக்கம். என் பேரு லீமணி, வேலூர் தான். ஆக்சுவலா இந்த விஷால் படத்தோட வந்திருக்க ரத்னம் படத்துல நான் ஆக்சுவலா ஒர்க் பண்ணேன். அதுல ஒரு சீன் 2 சீன் வரும். அதுல ஒரு சீன் போயிடுச்சு, இன்னொரு ப்ரொமோட் சீன் வரும். இந்த மாதிரி சூப்பரா ஹரி சார் வந்து ஸ்பீடான டைரக்டர். அவர் கூட நான் கூட இருந்து ஒர்க் பண்ணதை பார்த்தேன். சூப்பர். அவர் மாரி ஒரு டைரக்டர் இருக்க முடியாது. எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பரா சொல்லி கொடுத்து அவரு வேலை வாங்கினாரு. அது வேலூர்ல இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தது பெரிய ப்ரொடக்ஷனு, பெரிய ஹீரோ எல்லாரும் நடிச்சிருக்குது பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலூரே சுத்தி காமிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. இப்போ ரத்னா படம் வெளியாகி படம் போயிட்டு இருக்கு, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு இருக்கு. நல்லா விறுவிறுப்பா படம் போயிட்டு இருக்கு. ஃபைட் சீன் நிறைய இருக்கும். எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கும். நானும் நடிச்சிருக்கேன். இப்போ இன்டர்வியூக்கு மேலே தான் 2 சீன் வரணும் இருக்கு. ஸோ பண்ணியிருக்கேன், பாருங்க எல்லாரும். நல்லா ஃபுல்லாகவே வேலூரை பற்றி தமிழ் மட்டும்தான் இருக்கும். மொத்தமே வந்து வேலூரை சுற்றி தான் படம் இருக்கு. வேலூரை சுற்றி தான் ஃபுல்லாக படம் எடுத்திருக்கோம். திருத்தணி, திருப்பதி, தலக்கோணம் இது மாதிரி வந்து இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும். வேலூர் மையமாக கொண்டு தான் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது. நல்லா இருக்கும் படம், ஃபேமிலியோட வந்து பாருங்க, ஹாப்பியா இருக்கும். ரத்னம் படம் வந்து செம்மையா ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. அதாவது ஃபைட் வந்து ஹெவியா இருக்கு. அது நம்ம வேலூரை வந்து சுத்தி மையமா வச்சு எடுத்திருக்காங்க. எப்பவுமே வந்து வேலூர் கோட்டையை யாரும் காமிச்சது இல்ல. அந்த அரி வந்து காமிச்சு நம்ம வேலூருக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காரு. உண்மையாவே படம் வந்து அருமையா இருக்கு. அது இல்லாத நம்ம வேலூர் மாவட்டத்தை சுத்தியும் சித்தூர் மையமா வச்சு இந்த படம் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 5 ஃபைட் வந்து செம்மையா இருக்கு. முக்கியமா ஹீரோயின் கூட இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம வேலூர் பொண்ணு, அவங்க செம்மையா நடிச்சிருக்காங்க, செம்மையாவும் இருக்காங்க. சூப்பர். ஹலோ, மூவி பார்த்தேன், சூப்பரா இருக்கு. ஆனா ஃபைட் சீன் சரி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சார், இப்போ விஷால் சாரோட ரத்தனம் படம் ரொம்ப அருமையா இருக்கு. இதுல மிக காமிச்சிருக்காரு. சமீபத்த படங்களே சரி வர எந்த படமும் போல. ஆனா அந்த ரத்தனம் படம் நல்ல ரொம்ப இந்த படத்தை வந்து மக்கள் அனைவரும் தியேட்டர்ல கண்டு ஆதரவு கேட்டுக்கிறோம். நாட்டு மக்களுக்கே இது ஒரு புதுவிதமான கதை தான். இந்த கதை ஏற்றதுக்கு ஹரிசாருக்கும் நாங்க மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஸோ ரத்னம் ஃபிலிம் வந்து என்னோட டெபியூட் ஃபிலிம். என்னோட நேட்டிவ் வெள்ளூர்லேயே வந்து அதோட ஸ்டோரி பேஸ் இருக்கிறதுனால இதுல வந்து நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். ஹரி சார் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஒரு கமர்ஷியலி இஸ் அ வெரி பெஸ்ட் டைரக்டர். அவரோட ஒரு கதையில நான் ஒரு பங்கா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மெனக்கெட்ட ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. நல்ல டிஓபி டீம் வச்சு. ஸோ எல்லாருமே விஷால் சார் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கேட்கவே வேணாம். ஸோ எல்லாருமே தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். சென்சிட்டிவாகவும் இருக்கு, ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கு. சூப்பரா இருக்கு படம், நல்லா. தேங்க்யூ. ஹரி படம்னாவே எல்லா படமுமே சூப்பர் தான். அதே மாதிரி இந்த படமும் ஒரு மெசேஜா சொல்லிக்கிறாங்க. ஃபைட் சீன்லாம் அருமையா இருக்குது. படம் நல்லா கிளாரிட்டியா இருக்குது. ஓகே. ஆஸ்திரேலியா நியூ மூவியா இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு. ஹீரோ ஹைலைட், டைரக்டர் ஹைலைட். படம் இந்தியாவுக்கே ஹைலைட்டா இருக்கு. டைரக்டர் ஒரு 100 படம் மாதிரி எடுத்திருக்காங்க. கீழே பெரிய தியேட்டர் போடணும் சார். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபுல் ஆக்ஷன் மூவி. சூப்பரா இருக்கு படம். வேலூர் காட்சி எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு? நல்லா இருக்கு சார். படம் அருமையா இருக்கு. விஷால் நல்லா பண்ணிக்கிறாரு. மியூசிக் நல்லா பண்ணிக்கிறாரு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா அருமையா இருந்தது. படம் வந்து அம்மா பையன் செட்டில்மெண்ட் கதை அருமையா இருந்தது. லவ் பாட்டு கிட்டி அசிங்கி இல்லாம கரெக்டா முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம்.
பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். விஷால் சார் எப்படி பண்ணியிருக்காங்க? வேலூர் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வருது, அதெல்லாம் எப்படி? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. வேலூர் காட்சிகள்லாம் எப்படி இருக்கு? வேலூர் சூப்பரா எடுத்திருக்காங்க. வேலூர் சூப்பரா support பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்ச் சார், நல்லா இருக்கு. இந்த கதைக்களம் எப்படி அமைஞ்சு? வேலூர் சம்பந்தப்பட்ட சூப்பர் சூப்பர். அடி டைரக்ஷன் செம மாஸ். படம் சூப்பர், வேற லெவல் இருக்கு. படம் சூப்பர். மாசனா பக்கா மாசனா. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம சென்டிமெண்ட் தான் செமையா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவல். சூப்பரா இருக்குதுங்க. சூப்பரா இருந்துச்சு சார். படம் நல்லா இருக்கு. என்ன பண்ணிக்கிறாங்க? கதைக்களம் எப்படி அமைஞ்சு? ஃபேமிலியா காமெடி சீன்ஸ்லாம் இல்லை, நல்லா பண்ணிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பைக்ஸ் ரொம்ப சூப்பரா ரிவ்யூ கொடுத்துருங்க. படம் வந்து சூப்பரா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா டைரக்டர் நல்லா தான் எடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா எந்த ஒரு சீன் நல்லா இல்லையே சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயினிஸ் அந்த ஒரு இடம் பிளேஸ் அதெல்லாம் அந்த வெலூருக்கு ஒரு பெருமை சேர்த்து வச்சுக்கிறாரு விஷால் சார். அதுக்காக வந்து ரொம்ப நன்றி சொல்றேன் நானு. படம் வந்து என்ன சொல்றது, எல்லாருமே பார்க்கலாம். இதுல யாரு பார்க்கணும் பார்க்க கூடாதுலாம் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். ஒரு சீன் கூட நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா சீனும் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடமை செய்யணும்னா யாரும் தவறுதலா இருக்க மாட்டாங்க மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. ஸோ அவங்க கடமை அவங்க கரெக்டாக செய்தா யாரும் ஒருத்தர் இன்வால்வா போய் எந்த ஒரு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. கருத்து ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. படம் வந்து நல்ல பெரிய லெவலில் ஹிட் ஆகும். கண்டிப்பா எல்லாரும் பெருசா நல்லா பார்ப்பாங்க. ஒரு பெரிய லெவலில் வருது. சொல்றேன், இருக்கிற இந்த படம் எடுத்துக்கிறது எல்லா படத்தோட வெளுக்கு ரொம்ப பெருமை தான் ஆக்சுவலா. ஓகே, ஸோ சினிமா வந்து எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவும் ஸ்டார்ட் பண்ணல ஆக்சுவலா. ஃபீல்ட் இல்ல ரெக்கமெண்ட் அப்படின்றது ரெக்கமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட் வீடியோஸ், நான் என்னோட ஆக்டிங் வீடியோஸ் ஷூட் பண்ணி நான் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன் என்னோட ஓன் வாய்ஸ்ல. ஸோ அது மூலமா வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ட்டு நான் எதுவுமே யோசிச்சு நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணல. என்ன நல்ல டைரக்டர்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணாங்க, அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹரி சாருமே என்னை இதுக்கு சூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அங்க போகும்போது ஸோ சினிமா வந்து எதுவுமே நம்ம கையில இல்லை ஆக்சுவலா, அதுதான் உண்மை. எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு அதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்க முடியும். பட் எல்லாமே வந்து நம்ம ஒரு 50% நம்ம கையிலனா 50% ஆடியன்ஸ் கையில. நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க அதுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் அண்ட் நம்மளை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணி பேசினாதான் நம்ம வந்து மேலே போக முடியும். ஸோ ஹைலி அன்சர்டைன் ஃபீல்டும் கூட, பட் ரொம்ப நமக்கு ஒரு பேஷனா எடுத்து பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஆமா, ஸோ இது வரைக்குமே வந்து நிறைய இடத்துல வந்து செட்டு அந்த மாதிரி செட்லயும் நடிச்சிருக்கோம், நிறைய ஊர்ல நடிச்சிருக்கோம். பட் வெள்ளூர்ல நடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இங்கே வந்து நாங்க பிறந்து வளர்ந்த இடங்கிறதுனால அது ரொம்ப நல்லா இருந்தது நடிச்சு. படம் வந்து நல்ல நல்ல ரோல்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணி பண்ணணும்.
ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் வந்து எங்க அப்பா வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு ஆக்டர். அவரு 2004 அந்த மாதிரி ஒரு 4 to 5 years அவர் வந்து சினிமா ஃபீல்ட்ல இருந்ததுனால, ஸோ நான் புதுசா என்டர் பண்ணும்போது அவருக்கு வந்து தெரியும். அவர் என்ன நிறைய கைட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா நான் அவர் ஃபீல்ட்ல இல்லைனாலும் ஃபீல் பத்தி தெரியும். ஸோ எங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி யார் அப்ரோச் பண்ணணும், எல்லாமே வந்து அவர் எனக்கு கைட் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுல இருந்து எல்லாமே இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இந்த வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அவரோட சப்போர்ட் இல்லாம வந்து எதுவுமே ஆக்சுவலா இந்த படமே எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. ஸோ அவர் எங்க போனாலுமே வந்து என்னை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருப்பாரு எல்லா செட்லயுமே, எல்லா கூட சுத்தி இருக்கவங்க கிட்ட. ஸோ அது மூலமா தான் எனக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதுதான் உண்மை. எங்க அம்மா வந்து நீ படிச்சுட்டு என்ன வேணா பண்ணு, அவர் படிச்ச வேலையை விடாம நீ சினிமா கண்டினியூ பண்றதா இருந்தா ஓகே அப்படிங்கிறது தான் எங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே விட்டுட்டு இன்னொன்னு அப்படின்றது வந்து எனக்கு வந்து என்னோட ஐடியா அதுதான். ஒரு சீனும் சூப்பரா எடுத்திருக்கிறாரு ஹரி சார். இன்னைக்கு சூழ்நிலையில அரசியலை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அரசியல்ல என்ன எல்லாம் வந்து பண்றாங்க. இதுல இந்த படத்துல வந்து ஒரு அரசியல்வாதி நல்லதெல்லாம் பண்ணுவாருன்றத வந்து சமுத்திரக்கனி மூலமா சொல்லியிருக்காரு. எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து கெட்டவங்க கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்கன்றத சொல்லியிருக்காரு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எங்க பொண்ணு நடிச்சிருக்காங்க. ஹீரோ விஷால் சார் வந்து ரொம்ப சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல எல்லா சீனுமே அவர் வந்து நல்ல எமோஷனலா நடிச்சிருக்காரு. இதுல சென்டிமெண்ட்டும் இருந்திருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கு. ரொம்ப அருமையா வந்திருக்கு படம். ரொம்ப சூப்பர். ரொம்ப சந்தோஷம். அதுவும் வேலூர்ல நடக்கிற சீன்ஸ், அதுவும் வேலூர்ல பிறந்து வளர்ந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவியே வேலூர்ல எடுத்தது ரொம்ப சந்தோஷம். திருப்பி எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வெள்ளூர் ஃபோர்ட் எல்லாம் காட்டுறாங்க. ஒவ்வொரு சீன்லயும் வேலூர்னு சொல்றது எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது இல்லாம ஹரி சார் படம்னாலே ரொம்ப விறுவிறுப்பா போவோம். நம்ம கண்ணை ஒரு நிமிஷம் அப்படி எடுக்க முடியாது. அவர் படம்னாலே வந்து கண்டிப்பா அதுல ஒரு கருத்து இருக்கும், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும். அண்ட் யோகி பாபு ஜோக்ஸும் சொல்லவே முடியாது நம்மளால. ஸோ அதனால என் டாட்டர் இதுல பண்ணியிருக்கு, இந்த டீம்ல பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் இன்னும் நிறைய படம் பண்ணணுன்றது அவளோட பேஷன் வந்து மூவி ஆக்டிங் தான். அவளோட ஸ்டடீஸ் எல்லாம் பாதிக்காம அவள் இதையும் பண்ணணுன்றதுதான் எங்களோட விருப்பம். ஸோ மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.